இப்போ ஹேரை வந்து அளந்து பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாமா? கரெக்டாக அளப்பியா? ஓகே, லெட்ஸ் see. இப்போ அளந்து பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் சைஸை மெஷரிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்லேயே வந்து 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 2 டைம் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 35.5 வந்தது. இதோட டேட் அண்டு எவ்வளோ மெஷர் பண்ணி எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதையும் நான் சைடில் போடுறேன். ஸோ 35.5 இன்ச்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கழிச்சு மெஷர் பண்ணதில் 40 இன்ச்சஸ் வந்தது. ஸோ இப்போ வந்து 2024 அநேகமாக 2021 மார்ச் 3 இந்த வீடியோ போட்டிருப்பேன், செகண்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நான் மெஷர் பண்ணவே இல்லை. இப்பயும் வந்து நான் மெஷர் பண்ணல. பட் முடிய பார்க்குறப்ப வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. பட் மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அக்யூரேட்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வீடியோ தான். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறாங்க, 2024 உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்குறோம். 2024 ஹேர் லென்த்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா புதுசாக ஆட் ஆகிருக்கிற சப்ஸ்கிரைபர்லாம் பழைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடி எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதிலேருந்து தான் நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை தொடர்ந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் பேக், ஹேர் ஆயில் எல்லாமே கொடுத்துட்ருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டராக தான் இருக்கும். இங்கே வந்து முடி நீளமாக வளர்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா முடி வந்து கொட்டுறது தான் இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா ஹார்ட் வாட்டர், வெதர், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இங்க வந்து நமக்கு முடி கொட்டுறதுக்கு. பட் இது எல்லாம் தாண்டி முடி வளர வச்சது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன்னா முடி திருப்பி நான் நீளமா வளரும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, லாங்கா ஹேர் இருந்தவங்க ஷார்ட்டா கட் பண்ணி மறுபடியும் வந்து லாங்கா எனக்கு வளரவே இல்லைன்னு நிறைய பேர்கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பட் நானுமே வந்து அப்படிதான் நினைச்சேன். ஆனா தொடர்ந்து நான் போட்ட ஹேர் பேக், ஹேர் ஆயில் எல்லாமே நான் ஹேர் கேர் ரொட்டீன் தொடர்ந்து பண்ணிட்டு வந்ததுனால என்னோட முடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதோட சைஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ ஆகஸ்ட் 2020 எடுத்தது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் லென்த்தை மெஷர் பண்ணது ஆஃப்டர் ஹேர் டொனேஷன். இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா 35.5 இன்ச்சஸ் இருக்கு. சென்டிமீட்டரில் 90 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ இந்த வீடியோவும் நம்ம சேனலுக்குள்ளே தான் இருக்கு. பட் இதுலேயே வந்து அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் திரும்பியும் அங்கே போய் வந்து கஷ்டப்பட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 35.5 இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 எடுத்திருக்கிறேன். ஒரு 6 மாதம் கழிச்சியே எடுத்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் வந்தது. 40 இன்ச்சஸ்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்ல 102 சென்டிமீட்டர் வரைக்கும் என்னோட முடி வந்து வளர்ந்துருந்தது. ஸோ 6 மாசத்துலயே வந்து நல்ல வளர்ச்சி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் முடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 1 இன்ச்சு இல்லாட்டி 2 மாசத்துக்கு 1 இன்ச்சு அவ்வளோதான் வளரும். நம்ம உடனே ஒரு வாரத்திலயோ இல்லாட்டி வந்து ஒரு 30 நாள்லயோலாம் வந்து வளர வைக்க முடியாது. டைட்டிலுக்கும் தம்ப்நெயிலுக்கும் வேணா அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். பட் ஹேரோட வளர்ச்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்னோட முடி எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்பயே வந்து நீங்கள் கெஸ் பண்ணி கீழே போடுங்க. சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்கும், இல்லை இன்ச்சஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஸோ இப்போ வந்து என்னோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியே போயிட்டு நான் வந்து அளக்க போகிறேன். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே பார்க்கலாம். இங்கே வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து முடியை மெஷர் பண்ணிடலாமா? ரெடியா? இதுக்கு வந்து 3 பேர் தேவைப்படுறாங்க. வீடியோ எடுக்க ஒரு ஆள், இதை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள். இதை செய்யத்தானா? ஆமாம். லாஸ்ட் டைம் எங்கே வச்சேனோ அங்கேருந்து தான் அளக்குறோம். 50. அம்மா 50 வந்துச்சு. 50 வந்துச்சா? ஆமா. வாவ், சூப்பர் க்ரோத் இல்ல? ஆமா. கட் பண்ணாத. வாட் 50? வாவ், 50.5 இருக்கு. சூப்பர். இன்னும் ஒரு 2 இன்ச்சஸ் வளர்ந்துருச்சுன்னா வந்து நம்மளோட பழைய ஹேர் க்ரோத்தை வந்து, அதாவது டொனேஷனுக்கு முன்னாடி இருந்த ஹேர் க்ரோத்தை வந்து நாம் ரீச் பண்ணிடுவோம். ஸோ சூப்பர். சரி, உள்ளார போய் நான் மீடியை வந்து பேசுகிறேன். இங்கே வெளியே பயங்கரமாக குளிருது.
வாவ், ஓ மை காட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து ஹேரை அளந்து பார்த்தோம் இல்லையா, 50 இன்ச்சஸ் இருக்குது. 50 இன்ச்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு 4 தடவை இன் பிட்வீன் கட் பண்ணியிருப்பேன். 2021 to 2022, 2023, இதில் இந்தியா போனப்போ கட் பண்ணேன், போன வருஷம் கட் பண்ணேன், இதுக்கு நடுப்புற 2 தடவை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 தடவை வந்து நான் ட்ரிம் பண்ணுறேங்கிற பேரில் இவ்வளோ நீளம் கட் பண்ணேன். ஸோ இந்நேரம் நான் கட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னோட பழைய லென்த் எத்தனை இன்ச் இருந்திருக்கும்னா, நான் அப்போல்லாம் வந்து ஹேர் அளந்தெல்லாம் பார்த்ததில்ல. மேபி ஒரு 52, 53 இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம 50 இருக்கிறோம். 52, 53 இருந்தால் பழைய லென்த்துக்கு வந்து நான் ரீச் ஆயிடுவேன். ஆனால் இன்பிட்வீன் இந்த 4 டைம்ஸ் கட் பண்ணாமல், 4 or 5 டைம்ஸ் வந்து கட் பண்ணாமல் இருந்திருந்ததுன்னா சீக்கிரமாக அதை வந்து ரீச் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஓகே, நம்ம அப்பப்போ வந்து முடியை ட்ரிம் பண்ணணும். கட் பண்ணால் தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இல்லாமல் நல்ல முடி ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். பட் இதுலேருந்து ஒன்று தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை ரெகுலராக பண்ணணும்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா வளர செய்யும். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை தொடர்ந்து பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி தான். நான் இந்த ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள் முடிஞ்சா. ஸோ இதை பண்ணுறதுனால நமக்கு முடி வளருது அப்படிங்கிறது தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கண்டினியூவாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து அதில் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபுட் ப்ளஸ் ஹேர் கேர் ரொட்டீன், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனும் தொடர்ந்து பண்ணணும். ஹேர் கேர் ரொட்டீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலிங், ஹேர் பேக்கு. அந்த ஹேரை வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோன்னா பொடுகு தொந்தரவு வராது, ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் நல்லா வளரும், நியூ ஹேர்லாம் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற சேனல் தான். இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சேனல் ஃபுல்லாகவே நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹேர் பேக், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன். வேணா நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணி விட்றேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ 2024 நம்மளோட ஹேரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சஸ். ஸோ இந்த இயர் எண்டில் இல்லாட்டி அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த வருஷம் நான் வந்து கொஞ்சம் கூட வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நியர் ஃபுல்லாக எவ்வளோ வளருது, நம்ம கொடுக்குற ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறதுனால எவ்வளோ வளருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன், பாய். Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.